ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ எல்லாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். மீஷோவில் இருந்து தான் நிறைய ஹால் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ட்ரெஸ் ஹால் வீடியோ, ப்ளவுஸ் ஹால் வீடியோ, பேக் ஹால் வீடியோ, ஸ்லிப்பர் ஹால் வீடியோ, இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு சில ஸ்கர்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஸ்கர்ட் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 ஸ்கர்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதை தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி அதை போட்டு பார்த்துட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டும் வாங்கியிருந்தேன். அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி பிளாக் கலர் டிஷர்ட் வாங்கியிருந்தேன். ஒயிட் கலரில் நிறைய க்ராப் டாப்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஒரு டாப் மட்டும் ஓப்பன் பண்ணி அதை வந்து போட்டும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னோட ஓன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நானே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே நிறைய ஃபேப்ரிக்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதிலே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஸ்கர்ட்ஸ் ஹால் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு 3 ஸ்கர்ட் இப்போ வந்து வாங்கியிருந்தேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கர்ட்க்கு பேர் பண்ணுறதுக்காக டிஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்து ஒரு க்ராப் டாப் மாதிரி வாங்கியிருந்தேன். அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்டுக்கு எல்லாமே பிளாக் போட்டால் நல்லா இருக்குமா இல்லை ஒயிட் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதனால ரெண்டுமே வாங்கலாம் அப்படின்ட்டு பிளாக் கலரில் டிஷர்ட் வாங்கியிருந்தேன், ஒயிட் கலரில் க்ராப் டாப் வாங்கியிருந்தேன். ஸோ ரெண்டுமே போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஹக்கோபா ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. ஒரு ஒயிட் கலரில் ஒரு க்ராப் டாப் தான் வாங்கியிருந்தேன். இங்கே ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. லைட்டாக பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த லேஸ் ஒர்க் மாதிரி வச்சுருக்காங்க ஒயிட் கலர்லேயே. ஸ்லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா லைனிங் கிடையாது, ஆனால் டாப் பாட்டில் லைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஹக்கோபா ஃபேப்ரிக்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நான் போட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபிட்டிங்குமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. எஸ் சைஸ் தான் இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளாக் கலர் டிஷர்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா பிளெயின் பிளாக் தான். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் நெக் வச்ச மாதிரி ஃபுல் ஸ்லீவில் பிளாக் கலர் டிஷர்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக வரும் அப்படின்னு நினச்சேன். அப்படி சப்போஸ் தின்னாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் போட்டுடலான்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி வரல, குவாலிட்டி நல்லா வந்திருக்கு. நான் வந்து ட்ரெஸ் எல்லாமே எக்ஸஸ் இல்லைனா எஸ் சைஸ் தான் போடுவேன். ஆனால் டிஷர்ட் மட்டும் கொஞ்சம் டைட்டாக போடுவேன், அது கொஞ்சம் லூஸாக போடலாம் அப்படின்ட்டு எம் சைஸ் வாங்கினேன். பட் எம் சைஸ் தான் வந்து கரெக்டாக இருக்குது. நான் போட்டு பார்த்துட்டேன். நீங்கள் எம் சைஸில் குர்த்தா செட்லாம் வாங்கி போடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சைஸ் பெரிய சைஸாகவே வாங்குங்க. எல் வாங்கி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் எஸ் போடுவேன், பட் எம் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த எம் சைஸ் தான் எனக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. இதில் வேறு எந்த டிசைனும் இல்லை, ஒரு பிளெயின் பிளாக் கலர் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் தான். ஸோ இப்போ வந்து ஸ்கர்ட் ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலர் ஸ்கர்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு ஸ்கர்ட் ஹால் வீடியோ போட்டிருப்பேன், அதில் இந்த மாடல் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பெல்ட் மாதிரி வரும். ஸ்கர்ட்டில் எலாஸ்டிக் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு லெதரில் மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன். இது வந்து நம்ம நாட் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க, லேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிரிண்டட் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் தான். லீஃப் பிரிண்ட் மாதிரி இருக்குது. லீஃப் கிடையாதுமா, ஃபெதர்ஸ் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது இந்த ஸ்கர்ட்டு. உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஹைட்லலாம் இருக்காது, 3/4 தான் இருக்கும் ஹைட்டு. ஸோ இது ஒரு மாதிரி பனியன் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க லைனிங். இந்த ஸ்கர்ட் வந்து ஒரு 3/4 ஸ்கர்ட் மாதிரி தான் வரும் ஹைட்டு, ஃபுல் ஸ்கர்ட் கிடையாது. ஸோ இதெல்லாமே போட்டு வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி என்ன கலர் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. லைட் சாண்டலா இல்லை க்ரீம் கலரா அப்படின்னு தெரியல. க்ரீம் அந்த லைட் ப்ரௌன் கலர் மாதிரியும் இருக்குது. அதில் அந்த க்ரீம் கலர் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் இருக்குது, பெயிண்டிங் டிசைன் மாதிரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்கர்ட் மாதிரி தான் வருது, 3/4 ஸ்கர்ட் மாதிரி. இந்த ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங்லாம் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது, ப்ளீட்டட் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கர்ட் மாடல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல்லாக ப்ளீட்டட் மாடல்லே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். என்ன சைஸ் அப்படின்ட்டு தெரியல. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் தான். ஹைட் இவ்வளோ தான் இருக்குது. வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இருக்குது ஹைட்டு.
ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்கர்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு மல்டி கலரில் ஃப்ளாரல் பிரிண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. இதில் நிறைய கலர்ஸில் ஃப்ளார்ஸ் பிரிண்ட் போட்டிருக்கு. சன்ஃப்ளவர் பிரிண்ட் மாதிரி இருக்குது, எல்லோ, பிங்க், ஆரஞ்சு அப்படின்ட்டு. அதில் பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் அது மேலே வந்து ஃப்ளாரல் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி காட்டின ஸ்கர்ட்டை விட இது கொஞ்சம் லென்த் ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆங்கிள் லென்த்து தான் இருந்துச்சு. இதுவும் போட்டு பார்த்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹிப்பில் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி இது மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் காட்டினது வந்து நார்மல் ஜார்ஜெட் ஃபேப்ரிக், இது வந்து ப்ளீட்டட் ஜார்ஜெட். இது ஜார்ஜெட்டா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். சாரி, இது ஜார்ஜெட் கிடையாது, கிரேப் இந்த ஃபேப்ரிக். ஃபர்ஸ்ட் காட்டினது தான் ஜார்ஜெட் ஃபேப்ரிக். இதுவும் இதுக்கு முன்னாடி காட்டினதும் ப்ளீட்டட் கிரேப் ஃபேப்ரிக் இது. ஸோ இது எல்லாமே போட்டு நான் வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.